வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழக வெற்றிக் கழகம் முதல்ல டெபாசிட் வாங்குமாங்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். எதனால் எழுப்புறேன்ற ஒரு கேள்வியை நான் இங்கே சொல்கிறேன். 234 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு முதல்ல வேட்பாளர்கள் இருக்கணும், ஒருவேளை இருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு அரசியல் தெரியணும். அந்த வேட்பு மனுவை அவங்களுக்கு எழுத தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பூத் ஏஜென்ட் இருக்காங்களா, அது ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பூத் இருக்குன்னு தெரியுமா, அது ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் 12,600க்கு மேற்பட்ட கிராமங்களில் பொறுப்புகள் போட்டிருக்கீங்களா, அது ஒரு கேள்வி இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5.25 லட்சம் கோடி ஓட்டு இருக்குது. இதில் 5.25 லட்சம் கோடியில் பெண்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்குது, ஆண்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரியுமா, அது ஒரு கேள்வி. அதற்கப்புறம் அதை அப்படியே இந்த ஒவ்வொரு தொகுதிகள்லையும் ஒரு 10% ஓட்டு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ஓட்டு வாங்கணும். 40லேருந்து 45 லட்சம் ஓட்டு வாங்கினீங்கன்னா தான் 10% ஓட்டு வரும். அப்போ நீங்கள் உங்களுக்கு 20% ஓட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வேணும். அப்போது உங்களுக்கு 1 கோடி ஓட்டு அப்படிங்கிறது எப்படி பாஸ் வரும் அப்படின்னா 20%. அப்போ 20% இங்கே உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு இப்போ உத்தரவாதம் இருக்குதா? த்ரிஷாவினுடைய வருகைக்கு பின்னர் இந்த 20%ங்கிறது 10%-ஆக மாறிடுச்சு. இன்னும் நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய களம் என்பது மாறும். ஆக மொத்தத்தில் அனுபவம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை, நன்கு அரசியல் தெரிந்த கட்சி நிர்வாகிகள் இல்லை. இன்னும் கட்சி நிர்வாகிகள் இங்கே தமிழ்நாடு முழுவதும் அவங்க போடலை. பூத்துக்கு ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லை. அதனால் இந்த கட்சியினுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கே தவிர இதை நான் முதலமைச்சர், நான் சிஎம், நான் பிஎம் அப்படின்னு உருட்டுறது இது மிகப்பெரிய ஒரு உருட்டு.